வெறும் 1/2 லிட்டர் பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்தோடனே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கிண்டினோம்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பருப்பை உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்து வெனிலா எசன்ஸ் 2 மூடி ஊற்றிருக்கேன். அதே மூடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறி வந்தவொடனே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆக விட்டுடலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்தவொடனே மறுபடியும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு அதே டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு மூடி போட்டு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை எஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.